ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம தலப்பட ரிலீஸு விடாமுயற்சி, அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். எஸ். அண்ட் வந்து மதியானம் நான் சொன்னேன், வர வேணாம், வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு. கேட்குறாளா? என்னங்க 6 months வரைக்கும் தான். புரியுதுங்களா? 6 months ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேல படத்துக்குலாம் போலாம். இருந்தாலும் அப்பாவே படத்துல இருக்கும்போது புள்ள போய் பார்க்க கூடாதா? சரி, ஓகே, பார்க்கலாம். அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயம், எங்க குழந்தையும் வயிற்றுல இருந்து மொத தேட்டருக்கு கூட்டு போறோம். ஆமா, ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாப்பா, நானு, மரியா. பாப்பா வயிற்றுக்குள்ள உட்காந்து இன்னைக்கு தலை படம் பார்க்க போகுது. ஸோ எப்படி எக்ஸைட் ஆக போகுதுன்னு தெரியல. குட்டிமா, தலையை பார்க்க போறீங்களா? ஓகே மக்களே, ஸோ தலைப்படத்துக்கு தான் இன்றைக்கி வந்து காசி டாக்கீஸில் வந்து செலிபிரிட்டி ஷோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ரிசு பாய். ஸோ போயிட்டுருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லோரோட சேர்ந்து விடாமுயற்சி பார்க்குறோம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். எஸ், தலை படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ உட்காந்துட்டு அப்படி படத்தை பற்றி பேசலான்ட்டு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இன்றைக்கி வந்து என்னுடைய பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது பார்த்த படம் அப்படின்னா அது தலைப்படம் தான். அப்படி தானப்பா? ஸோ மெமரபுளாக இருக்கும். ஸோ என் பாப்பாட்டு நாளைக்கு சொல்லுவோம், நீ பார்த்த படம் என்ன படம் தெரியுமா? விடாமுயற்சின்ட்டு. ஸோ இந்த படம் பார்த்த வைப்பில் என் குழந்தை வந்து நிறைய முயற்சிகள் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படம் எப்படி இருந்துச்சுப்பா? என்ன அவ்வளோதானா? படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எப்படி வயிற்றுக்குள்ள குழந்தையோ அது மாதிரி நான் வந்து குழந்தை பிறந்தோன்னே முதல் முறையாக தனியாக விட்டுட்டு வந்து பார்க்குற படம் இது அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாக படம் நல்லா இருந்துச்சு. நல்ல மியூசிக்கு. தலை வந்து சூப்பராக பண்ணிக்காரு. சொல்லப்போனால் இந்த படம் தான் தலை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓவரால் படத்தில் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் தலை வந்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் படம் பார்த்து வரும்போது தான் நிறையா இதெல்லாம் பண்ணோம். ஐயா, இதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இந்த படத்தில் வர மாதிரி உங்கள் ஒய்வை தொலைச்சிட்டிங்கன்னா எங்கே போய் தேடுவீங்க? சென்னை தொலைச்சிட்டிங்க? இதில் டவுட்டே இல்லை. நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தொலைச்சிட்டோம்னா டேரக்டாக தாய்லாந்து, கோவா. இல்லை இப்போலாம் கடத்திட்டு போயிடுறாங்கல்ல, ஆனால் கண்டிப்பாக கடத்தி அங்கே தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆமாம், போயிட்டாங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் போய் தேடுவோம். 18. ஐயா, உங்கள் ஒய்ஃபு கடத்தி 18 கோடி கேட்க என்ன பண்ணுவீங்க? என் ஒய்ஃபை ஃபாரின் கூட்டு போனால் போலீஸ் என்னை பிடிச்சிருவாங்க. ஐயா, ஏன்னா நான் சந்தன கட்டையை கடத்திட்டு போகிறேன்ட்டு. ஆனால் இது பழைய துரு பிடிச்ச இரும்பு கட்டை, நமக்கு தான் தெரியும். ஒன்ன சொல்லணும்ப்பா. ஓகே அக்கா, நீங்க சொல்லுங்க. எப்படி படம் எப்படி இருந்தது? பெரிய ஹோட்டல், நட்சத்திர ஹோட்டல். படம் சூப்பராக இருந்துச்சு. அஜித் சாரும் திரிஷா மேமோட காம்பினேஷன் எப்பயுமே எல்லாருக்குமே பிடிக்கும். பட் இந்த படத்தில் இன்னுமே அந்த யங்காக இருக்காங்க 2 பேருமே. பார்க்குறதுக்கு செம்ம காம்போவாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் வாட்ச் பண்ணலாம். வாட்ச் இன் தியேட்டர்ஸ். எஸ். பிளாக் பஸ்டர் மூவி. ரியல் ரிவ்யூவர் வந்து கிமி. சொல்லுங்க. தோசை எப்படி இருந்தது? தோசை செம்மையாக இருந்துச்சுங்க. அடை கொஞ்சம் சுமார் தாங்க. அதுக்கப்புறமா படம் வந்து அஜித் சாரும் த்ரிஷாவையும் பார்க்கும்போது அந்த காம்போவே ஒரு கிளாஸியான காம்போ அண்ட் வெரி ஸ்டைலிஷ் காம்போ. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கப்பல் இருக்கணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி தே ஹவ் மேட் இட். அண்ட் படம் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஆக்ஷன் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. இப்படியும் ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்து அழகாக பண்ண மாதிரி இருந்தது. அதான், ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி படம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைல் தான். 80s 90s இது மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஷோராக கடத்தி வச்சுருவாங்க, போய் ஹீரோ போய் காப்பாற்றுவாங்க, அதெல்லாம். பட் அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற ஸ்டைலில் ஒரு பிஜிஎம்மோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். பட் காம்போவாக பார்த்தீங்கன்னா ஆன் தி ஹோல் ஓகே, பார்க்கலாம். ஸ்டண்ட்லாம் சூப்பராக இருந்தது. இல்லை, எல்லாமே தேட்டரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. அஜித்தோட கம்பேக்கு வேறு லெவல். யாரெல்லாம் அஜித்தை வந்து யங்கா அந்த ப்ரெசன்டேஷனோட பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சூப்பராக இருக்குது. ஐயா, என்னப்பதான் எனக்கு தோணுது, ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து பழைய கதை. ஐயா கொஞ்சம் வைங்க. ஜெய்சங்கர் அவங்க மனைவியோட எனக்கு அது தோணல. இப்போதான் தோணுது பழைய. பாவி இப்படி போட்டு உடச்சிட்டீங்களாங்க. ஆமாம், ஆண்டாண்டு காலம் எல்லா படத்தும் கூடிய கதை தான். ஹீரோனை கடத்தி வச்சுருவாங்க, ஹீரோ போய் காப்பாற்றுவாரு. ஆனால் இங்கே எங்கே கடத்தி வைக்கிறாங்க, எப்படி காப்பாற்றுறான்னு ஒரு பெரிய விஷயம். 2வது அர்ஜுன் சாரும் தலையுடைய காம்போ வேறு லெவலாக இருந்துச்சு. ஆமாம், ஆனால் அர்ஜுன் சாரை ஹீரோவாக பார்த்துட்டு ரொம்ப வில்லனாக பார்க்க கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் வேற என்ன நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிட் நாங்க பார்க்காம வந்துட்டோம்.
என்ன ஆச்சுன்னு தெரியல லேட்டாக வந்து போனோம். அப்படி விட்டுலாம் ஒண்ணு இல்லையே. ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னே தெரியல. ஆமா, அப்பதான் கல்யாணம் பண்ற மாதிரி சீக்வன்ஸ். சரி, படத்துல என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? ஒரே சவுண்டா இருந்துச்சு, தடபுடான்னு இருந்துச்சு. ஒரே சவுண்டா இருந்துச்சா? ஸோ மியூசிக் டைரக்டர் அனிருத் சார் கவனிச்சிங்க, என் ஒய்ஃபுக்கு வந்து உங்க மியூசிக் பிடிக்கலையா, ஒரே தடாபுடான்னு இருந்துச்சா? சொல்லிட்டேன். வேற என்ன இருந்துச்சு? மற்றபடி நல்லா நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அர்ஜுன் சார்? அர்ஜுன் சார் சூப்பரா இருந்தாங்க. த்ரிஷா மேமும் நல்லா இருந்தாங்க. ஆமா, ஆனா சில சீன்ஸ்லாம் போகும்போது நான் மரியாதை கண்ண மூட சொல்லிட்டேன். அந்த அஜித் ஆனா எப்படி அந்த நாய், எனக்கு ஒரு டவுட், படத்துல நாய் எப்படி கரெக்டா மோப்ப முடிச்சு அந்த இடத்த தோண்டிச்சு? அந்த இடம் உள்ள போறதுன்னு உள்ள இத்தனைக்கும் அப்படியே டெட் பாடி கூட இல்ல, பெரிய இதுதான். அந்த மூஞ்சிலாம் இது பண்ண ரத்த வாடை, ஸ்மெல்லிங் சென்ஸ். அதே மாதிரி நாங்கள் அங்கே 2 டாக்டர் ட்ரைனர் இருப்பாங்க. ஆமா ஆமா. பட் என்னங்க, நம்ம வீட்டு நாயா இருந்தா வேற எங்க போய் இருக்கும்? இது கரெக்டா? நம்ம வீட்டு நாயாச்சு. வாட் யூ மீன்? மீன் இல்லை டாக். இது வெஜ் ஹோட்டல், மீன்ல பேசக்கூடாது. எனிவே ஃபைனலாக தலைக்காக இந்த படம் பார்க்கலாம். அண்ட் தலை வந்து காதையிட்டு தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதில் தலையும் காதையும் சேர்த்து பார்த்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அந்த கார் ஃபைட்டாக இருக்கட்டும், காரில் பல்ட்டி அடிக்கிறதா இருக்கட்டும். அது எந்த ஊர்? அர்ஜென்டினாவா? எந்த ஊர்? அஜர்பைஸ்தான். எங்கே இருக்குது? எந்த ஊர் இது? அதான் அஜர்பைஸ்தான் தான் ஊரே. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாடு பார்க்கலாம். ஆனால் அங்கே தலை பண்ண அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் ரீசெண்டாக ஃபாரின் போயிட்டு அந்த லாங்குவேஜ் புரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுவோங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக படம் போய் ஃபேமிலியோடு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாமா? இல்லை, நிறைய சீன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ரக்கடாக இருக்கனால சில ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஒத்துக்காது. எஸ், அவர் எதுக்கு பயப்படுறாருன்னா, உங்க மனைவி தான் உங்களை கொலை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பயப்படுறாரு. ஆமா, இதை பார்த்து கொண்டு போய் காட்டிட்டா, இதை பார்த்து நம்ம மனைவி ஏதாவது பிளான் பண்ணிட்டாரா, அதனால அவர் கொஞ்சம் பயந்துட்டாலும். அண்ட் யங்ஸ்டர்ஸாக போய் பார்த்தா கண்டிப்பாக படம் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் பசங்களாம் போய் பாருங்க, நல்லா விசில் அடிக்கலாம். நமக்கு பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது படம். சூப்பர். எனிவே படமும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. ஓகே மக்களே, விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் இல்லையா, படம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கதை ரொம்ப பழைய கதை தாங்க. அந்த காலத்தில் நம்பியார் வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாங்க. நாட் ஓன்லி ஹீரோயின் அம்மா அப்பா எல்லாரையும் கடத்திட்டு போய் ஒரு காட்டு பங்களால் அடைச்சி வைப்பாங்க. எம்ஜிஆர் அங்கே போய் காப்பாற்றி எப்படி அவங்களெல்லாம் கூட்டு வராரு அப்படிங்கிற கதை தான். சேம் அதே கதை தான். கதை பழசு. ஆனால் என்னென்னா, இதை எடுத்த மேக்கிங்காக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், லொகேஷன். அந்த காலத்தில் காட்டு பங்களானா இது வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்க ஒரு பங்களா. அந்த காலத்தில் அவர் வந்து குதிரை வண்டி, மாட்டு வண்டி இதில் போய் காப்பாற்றுவார். இது வந்து கார், போலீஸ் ஜீப்பு அப்படி அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணுவார். ஸோ அந்த வகையில் மேக்கிங்காகவும் லொக்கேஷனாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓல்டு ஸ்டோரி தான். படம் வந்து கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தலையை தேட்டரில் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அவங்க படம் பார்ப்பாங்க. ஈவன் நானும் அப்படி தான் போனேன். ஏன்னா எனக்கும் தலையை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் போன எல்லாருக்குமே படம் கண்டிப்பாக பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரெண்டாவது, நாங்கள் நிறைய ஹாலிவுட் படம் பார்க்குறோம்ப்பா, எங்களுக்கு வந்து இந்த ஃபைட் பிடிக்கும், கார் ரேஸ் பிடிக்கும், இப்படி நினச்சி போய் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும். இல்லைங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டோரி வைஸ் பார்ப்போம், ரொம்ப எமோஷ்னல் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற இந்த படம் இதில் இல்லை. படத்தில் மைனஸ் அப்படின்னு எனக்கு பர்சனலாக, அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எனக்கு என்னென்னா கொஞ்சம் காமெடி இருந்திருக்கலாமே. ஏன்னா படம் நம்ம பார்க்கும்போது அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு சில இடங்களை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். காமெடி ரொம்ப கம்மியாச்சு. காமெடின்னு பார்த்தா அந்த ஒரே ஒரு சீனில் ஒரு வயசான பாட்டி ஒன்று வரும், அதை எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் என்ன அறியாமையே லாஃபிங் இருந்துச்சு. மற்றபடி படத்தில் எந்த இடத்துலையும் காமெடி இல்லை. ஒரு யோகி பாபு சார் மாதிரி யாராவது ஒரு காமெடியன் ஃபுல்லாக த்ரோட்டாக ட்ராவல் பண்ணி தான் இன்னும் நிறைய இடங்கள்லாம் அட்லீஸ்ட் சிரிச்சிட்டு வந்திருக்கலாம். அங்கங்கே 2 சாங்ஸு, டான்ஸ் அப்படி இருந்தால் கூட ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்கும். ஸோ அந்த இதுவும் இல்லை. அது ஒரு மைனஸாக எனக்கு தோணுச்சு. இன்னும் இந்த படத்தில் வந்து சில பேர் படம் பார்க்கும்போதே லாஜிக்காக படம் பார்ப்பாங்க. அந்த இடத்துல இது இடிக்குத, இந்த இடத்துல இது இடிக்குத, அப்படி லாஜிக்காக பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக சுத்தமாக இந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இந்த படத்தில் ஓப்பனிங்லேருந்து இது எண்ட் வரைக்கும் லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா, வில்லன் குரூப் படம் பார்த்தவங்களுக்கு சொல்றது புரியும். அர்ஜுன் சார் அண்ட் ஆர்னவ், நம்ம பிக் பாஸில் வந்தார்ல அவர், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு
ஹீரோ ஹீரோயினா கடத்துவாங்க. ஓப்பனிங் பெட்ரோல் பங்க்ல பார்க்குறாங்க அண்ட் போகிற வழியில் காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்க கடத்தணும்னு என்ன உள்ளவங்க அங்கேயே தூக்கியிருக்கலாம். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு ஹீரோயினை தூக்குறாங்க. அப்புறம் ஹீரோவை எங்கேயோ போலீஸ் வந்து சேஸ் பண்ணுறது. ஸோ அங்கேருந்து வந்து திரும்ப அவரை வந்து ஒருத்தன் பைத்தியம் மாதிரி நின்று ஒரு ரூட்டை திருப்பி விடுவான். கடைசி அங்கே வந்து தூக்குறதுக்கு ஏன் இவ்வளவு சுற்றி வளைச்சி தூக்கணும்? ஏன்னா ஸ்டோரி அப்படியே கொண்டு போகணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடிலாம் இல்லை. மற்றபடி கண்டிப்பாக படம் தேட்டரில் போய் பார்க்கலாம். அண்டு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா அப்படின்னாலும் ஒரு டவுட். ஏன்னா அங்கங்கே நிறைய அந்த மர்டர் பண்ணுறது, அந்த சாவடிக்கிற சில விஷயங்களாக இருக்கும். சிலருக்கு இது பிடிக்காது. ஏன்னா சில பேர்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மற்றபடி எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஓகேவா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.